ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். நம்ம லைஃப்ல அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை, கரெக்ட்? அதுதாங்க ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா என்ன? நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விதமான மன அழுத்தம். இன்னைக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை, அப்பாவோ அம்மாவோ நம்மள திட்டுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஒன்னும் அவங்கள்ட்ட எதிர்த்து சண்டை போடுறோம், இல்லைன்னா வேகமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறோம். இல்ல, இதுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு நேம் இருக்கு. அதாவது ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் சொல்ற சினாரியோவை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ரோட்ல நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு நைட் டைம். திடீர்னு ஒரு நாய் உங்களை துரத்த ஆரம்பிக்குது. அப்போ உங்களோட பாடி மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகுது, வேகமா ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஹார்ட் ரேட் படப்படன்னு அடிக்குது, மூச்சு வாங்குது, வேர்க்குது. இது ஃபிளைட் மோட். ஒருவேளை அந்த சிச்சுவேஷன்ல நீங்க நின்று ஒரு கல்லை எடுத்து அந்த நாயை அடிக்கிறீங்க, அந்த நாய்க்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு. இது ஃபைட் மோட். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நம்மளோட பிரெயினை எப்பொழுதுமே எந்த ஒரு எமோஷனுமே 20 செகண்டுக்கு தான் இருக்கு. அதுக்குள்ள நம்மளோட பிரெயினை லாஜிக்கல் பார்த்துக்கு நம்ம திருப்பணும். இந்த கிரவுண்டிங் டெக்னிக் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். 5, 4, 3. 5னா the 5 things that you can see around. உங்களை சுத்தி இருக்க எந்த 5 விஷயத்த உங்களால பார்க்க முடியுது. 4னா எந்த 4 விஷயத்த உங்களால தொட முடியுது. the 4 things that you can touch. 3னா எந்த 3 விஷயத்த உங்களால கேட்க முடியுது. the sound that you can hear. ஸோ இந்த கிரவுண்டிங் டெக்னிக் பண்றது மூலமா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும். அடுத்ததாக பிரீத்திங் எக்ஸசைசஸ். 4, 7, 8. 4ன்றது 4 செகண்ட்ஸ் உங்களோட மூச்சை உள்ள எடுக்கணும், 7 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், 8 செகண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணணும். இதை எக்ஸேல் பண்ணும் பொழுது, வெளியே விடும் பொழுது கண்களை மூடி வெளியே விடணும். வெயிட், கண்களை மூடி வெளியே விடும்போது என்ன கேட்டீங்க? மூச்சு சத்தம் கேட்டீங்களா? எஸ், ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். நீங்க விடுற மூச்சுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபை லீட் பண்ணுவோமா? தேங்க்யூ.